அனைவருக்கும் வணக்கம். பெரிய புராணம் கண்ணப்ப நாயனுடைய பகுதி தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பு. இப்பொழுது என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பன்றியை துரத்திக்கிட்டு கண்ணப்ப நாயனாரும் எல்லாரும் போறாங்க. நீண்ட தூரம் பன்றி ஓடுது, திண்ணனும் ஓடுறாங்க, இப்படியே ஓடுறாங்க. நீண்ட தூரம் போகும் பொழுது ரெண்டு பேருக்குமே களைப்பு உண்டாகுது. இப்ப பன்றிக்கும் களைப்பு உண்டாகுது, திண்ணனுக்கும் களைப்பு உண்டாகுது. அப்ப என்னன்னா, பின்னாடி வந்த நண்பர்களுக்கும் ரொம்ப களைப்பா இருக்காங்க. அப்ப ஒரு காலகட்டம் போக பன்றி போய் இடத்துல நின்றுது. அப்படி நிற்கும் பொழுது இவனும் நிக்கிறான். இப்ப பன்றி வந்து ஓட முடியாம நிக்கிற மாதிரிலாம் கிடையாது, பின்புறமா நிக்கிறதுனால ஒரு உண்மையான திறமசாலி, ஒரு வேட்டையில சிறந்து விளங்கியவன் போய் தயங்கி நிக்கிற ஒரு மிருகத்தை வேட்டையாடக்கூடாதுக்காக தாங்கிட்ட இருந்த அம்பு அந்த கோடாரி இதெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த நேருக்கு நேர் நின்று மோதி அந்த பன்றியை வந்து போரிட்டு அந்த பன்றியை வந்து கொல்றான். இப்ப கொன்னாச்சு, இப்ப வேட்டையாடியாச்சு. இப்ப வேட்டையாடுறதுக்கு உடனே வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா நீண்ட தூரம் காட்டுல ரொம்ப நீண்ட தூரம் வந்தாச்சு. களைப்பா வேற ஆகி போச்சு, பசிக்குது, தண்ணி தாகம் எடுக்குது. அப்ப என்னன்னா பக்கத்துல ஒரு வந்து பொன் மருளி ஆறு, அந்த ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தன் நண்பர்கள் சொல்றாங்க. சரின்னு அங்க போறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. அந்த ஆறு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த ஆறு திகழ்து. பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்கு, அழகா இருக்கு. அந்த காட்சியை ரொம்ப அழகா வர்ணிக்கிறாரு. அப்ப வர்ணிக்கும் பொழுது அந்த அந்த பன்றியை வந்து அந்த கரையில வச்சுட்டு அந்த ஆத்துல போய் தண்ணியை குடிக்கிறாங்க. தாகம் கொஞ்சம் தீருது. அதுக்கப்புறம் நண்பன் சொல்றான், பக்கத்துல ஒரு அருமையான மலை இருக்கு, இயற்கை பொருந்திய மலை இருக்கு, அங்க வந்து சிவனடியார் வாழ்ந்துட்டு இருக்காங்க, போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம இங்க வந்திருக்கோம், பார்க்கவே இல்லையே, பார்த்ததே கிடையாது, சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு போகும் பொழுது தனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு உணர்வு ஏற்படுது. என்ன உணர்வுனா, இங்க நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், இங்க நம்மள யாரும் கவர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம மனசுல அலைப்பாயுதே, ஒரு குளிர்ந்த காணப்படுதே, நம்ம மனசே நல்லா இருக்கே, அற்புதமா இருக்கே அப்படிங்கிற ஒரு வந்து உணர்றான், உணர்றான். உணரும் பொழுது அந்த இடத்துக்கு போறாங்க. போய் பார்த்தோம்னா அங்க ஒரு சிவலிங்க உருவம் கொண்ட ஒரு சிவபெருமான உருவம் இருக்குது. பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்கு, அது கவர்ந்து இழுக்குது, தன்னை கவர்ந்து இழுக்குது. அப்ப என்ன பண்றான்னா, அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல, அந்த பார்வையை அதுல இருந்து எடுக்கிறதுக்கும் மனசு இல்லாம அதையே பார்த்து வணங்கிட்டு இருக்கான். அப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய சிவலிங்க உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூஜை பண்றது இது வரைக்கும் திறன் வந்து பூஜை பண்ண பழக்கமே கிடையாது. அப்ப இப்படிதான் பூஜை பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. சரி, இப்ப பூஜை எப்படி பண்ணலாம்? இப்ப பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பொன் பொருள் வச்சிருக்காங்க, எல்லாம் அழகா பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி நம்மளால பண்ண முடியுமானா தெரியல, பண்ண முடியாது. அப்ப தாங்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்ப யோசிக்கும் பொழுது தாங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, சமைச்ச சுவையான பன்றிக்கறி இருக்கு, அந்த காட்டுல கிடைச்ச தேன், கிழங்கு, இந்த வகையெல்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால முதல் நாள் போய் அங்க இருக்கிற அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த காட்டுல கிடைச்ச இலை சருக்கம் சொல்லுவாங்க, ஆனா இலை சருகு, அந்த சருகத்துல அந்த பழைய இலையில வச்சு பன்றிக்கறியை சமைச்சு அதுல பூஜை போடுறாங்க. இவனுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணிட்டேன், என்னோட இறைவனுக்கு நான் பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷத்துல அவன் போறான். இதுக்கு முன்னாடி இந்த சிவபெருமானுக்கு வந்து டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆள் பூஜை பண்றாரு, அது சிவனடியான்னு சொல்லுவாங்க, அல்லது சிவன் பூஜை பண்ணக்கூடிய ஒரு பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் டெய்லி வந்து முறைப்படி பூஜை பண்ணுவார். அந்த முறைப்படி பூஜை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அவருக்கான மன திருப்திக்காக பண்ணுவார். அவரும் மிகுந்த பக்தியுடையவர், சிவபெருமான் பக்தனவர். அப்ப டெய்லி அவரும் பண்றாரு. அப்படி பண்ணிட்டு போகும் பொழுது அடுத்த நாள் வந்து இந்த மாதிரியான மாமிசம் கலந்த ஒரு பூஜை வந்து அங்க செய்யப்பட்டிருக்கு. மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கலக்கம், இப்படி ஒரு பூஜை இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு சரி பண்ணிட்டு அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பூஜை அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, பூஜை பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில திண்ணப்பன் வர்றாரு, அவருக்கு என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு அவர் பூஜை பண்றாரு, திருப்தியா இருக்காரு, அவர் போயிடுறாரு. இத மாதிரி ஒரு 5 நாட்கள் கடந்து போகுது. இந்த 5 நாட்களுமே இந்த பிராமணர் பூஜை இருக்காரு இல்லையா, அவர் வந்து பிராமணர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை பார்த்துட்டு இதை மாதிரி அட்டுலியம் யாரு பண்றது, எனக்கு மனசுக்கே தாங்கல அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட முறையிடுறாரு. இதை நீ கேட்க கூடாதா அப்படின்னு முறையிடும் பொழுது, அப்ப முறையிட்டு இரவு போய் படுத்து தூங்குறாரு. தூங்கும் பொழுது கனவுல வந்து இறைவன் பேசுறார். யாருன்னா சிவபெருமான் பேசுறாரு. எப்பா என்னன்னா, பக்தி என்பது நீனும் என் மேல பக்தி வச்சிருக்க, திண்ணனும் என் மேல பக்தி வச்சிருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா பக்திங்கிறது எதை பொறுத்து வருது அப்படிங்கறத நான் உனக்கு உணர்த்தணும். அதனால நீ என்ன பண்ணு, வழக்கம் போல நீ பூஜைக்கு வா, பூஜை பண்ணு, ஆனா பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடாத, மறைந்திருந்து என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு ஒரு கனவுல வந்து சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, ரைட், ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு எப்போது வழக்கம் போல பூஜைக்கு வந்து வர்றாரு. யாரு, அந்த பிராமணர் வர்றாரு.
வந்து அவர் பூஜையை பண்ணிடுறார். பூஜையை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த மரத்துக்கு ஓரமா மறைந்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறைந்திருக்கிறாரு. இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.